வணக்கம். நான் மதுரை மாவட்டத்திலிருந்து நேத்ரா பேசுறேன். கடந்த கொரோனா காலகட்டத்தில நாங்க வந்து படிப்புக்காக சேர்த்து வச்சிருந்த ரூ. 5,00,000 வந்து உதவி பண்ணோம். அதனால பாரத பிரதமர் அவர்கள் வந்து மன் கி பாத் நிகழ்ச்சியில பாராட்டு தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்கள் வந்து என்னோட உயர்கல்வி செலவை ஏத்துக்கிறதா சொல்லியிருந்தாங்க. நான் 10th படிக்கும்போது என்னோட உயர்கல்வி அந்த கல்வி செலவ வந்து முதலமைச்சர் வந்து பணம் அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 11th, 12th காலேஜ் அதுக்கான பணம் இன்னும் வரல. நாங்க அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் விஓ ஆஃபீஸ் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போய் சொல்லிட்டு தான் இருக்கோம். இன்னும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கல. அந்த பணத்தை கொடுத்தா ரொம்ப நல்லதா இருக்கும். நாங்க இதுக்காக கோயம்புத்தூர்ல வந்து சேர்த்து பெரிய இன்ஸ்டியூட்ல வந்து படிச்சுட்டு இருக்கேன். இதை நம்பிதான் நாங்க வந்து படிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு உதவி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். தமிழக அரசு இந்த உயர்கல்வித்துறைக்கான அந்த அமௌண்ட் தராதனால உங்களோட கல்வி பாதிப்பு எதுவும் ஏற்படுதா? காலேஜ்ல உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுல கொஞ்சம் சிரமமா இருக்கு. அப்பா சேர்த்து வச்சிருந்த கொஞ்சம் கொஞ்சமா தான் கட்ட முடியுது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு செலவு பண்றதுக்கு. ஏன்னா பெரிய இன்ஸ்டியூட்ல படிக்கிறனால இதை நம்பிதான் நாங்க சேர்ந்தோமே. அவங்க கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். எத்தனை ஆண்டுகளா கொடுக்கல? எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும்? கடந்த 3 ஆண்டுகளா அவங்க கொடுக்கல. 11th 12th காலேஜ் பணத்தை வந்து அவங்க கொடுக்கல. 10th பணம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அது 5 lakhs கிட்ட வருது. அதை அவங்க கொடுத்தாங்கன்னா ரொம்ப வந்து உதவியா இருக்கும். தமிழக முதல்வர் வந்து அந்த உறுதியளித்ததன் அடிப்படையில் தான் நீங்க அந்த காலேஜுக்கு சேர்ந்தீங்க. ஆமா, அவங்க உதவி ஏன்னா 10th பணம் கொடுத்துட்டாங்க. சரி நமக்கு வந்து கல்வித்தொகை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில தான் நாங்க போய் சேர்ந்தது. அவங்க எங்களுக்கு டைரக்டா கொடுக்குறாங்க. நாங்க வந்து அது காலேஜ்ல வந்து பே பண்ணிடுறோம். 10th கொடுத்துருந்தாங்க. 24,000 வந்து 10th பணத்தை கொடுத்துருக்காங்க. என்ன காரணத்தால டிபார்ட்மெண்ட் மாதிரி எதுவும் சொல்றாங்களா? இது ரீசன் சொல்றாங்களா? அதிகாரிகளை சந்திச்சு கேட்கணுமா? இல்ல, எந்த காரணமும் சொல்லல. நாங்க வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கோம். அவங்க வந்துரும்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் அதுக்கான பணம் வரல. மாவட்ட ஆட்சியர் எதுவும் சந்திச்சு மனு கொடுத்துருக்கீங்களா? அது நாங்க அடிக்கடி போய் மாவட்ட ஆட்சியரை பார்த்து நாங்க விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். மனுவும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். கொரோனா காலகட்டத்துல நீங்க சிறு சேமிப்பு வச்சிருந்த 5 லட்சத்தை வந்து கொடுத்தீங்க. பாரத பிரதமர் பாராட்டினார் மாதிரி சொல்றீங்க. இப்போ இந்த பணம் இல்லாதனால வந்து எந்த அளவுக்கு உங்களோட கல்வி பாதிப்பு ஏற்படுது? பாரத பிரதமரே பாராட்டினார்ல? பாரத பிரதமர் பாராட்டினா நாங்க வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதமா தான் நாங்க வந்து அந்த 5 லட்சத்துக்கு கொடுத்தோம். எதிர்பார்க்கல. பணம் வந்து முதலமைச்சர் வந்து உயர்கல்வி செலவை ஏத்துக்கிட்டதா சொன்னனாலதான் இப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல போய் சேர்ந்தோம். அந்த நம்பிக்கையில தான் நாங்க போய் சேர்ந்தோம் அவங்க தருவாங்கன்னு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. எந்த ஒரு எதிர்பார்ப்போட நாங்க செய்யல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.